இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்திருப்பீங்க, ஜோயா, அர்ஜுன் அப்புறம் நிர்பயா விளையாட்டுத்தனமா அங்க வச்சிருந்த பானைகளை கல்லால உடைச்சாங்க. சரியா அதுக்கு அப்புறமா அவங்க பக்கத்துல ஏதோ தெரியாத சக்திகள் இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. வீட்டுக்கு திரும்பி போனதுக்கு அப்புறமா அர்ஜுனை ஒரு கருப்பு நிழல் கொன்னுடுச்சு. அப்புறம் அதே சமயம் ஜோயா தன்னோட வீட்டில் இருக்கும்போது அவளோட பெட்டுக்கு கீழே ஒரு பொம்பளையோட பயங்கரமான சிரிப்பு சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. இப்போ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த சிரிப்பு சத்தம் கேட்டதும் ஜோயா ரொம்பவே பயந்துட்டா. அவளோட உடம்பு உள்ளுக்குள்ள வரைக்கும் நடுங்க ஆரம்பிச்சது. அவ தன்னை தைரியப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் குனிஞ்சு பெட்டுக்கு கீழே பார்த்தா. ஒரு பயங்கரமான உடல் வாகு கொண்ட ஒரு பொம்பளை கருப்பு நிறத்துல உடை அணிஞ்சிருந்தவ ஜோயாவை பார்த்து ரொம்ப பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சா. இனி உன்னால தப்பிக்க முடியாது. ஜோயா பயந்து போய் ரூமை விட்டு வெளியே வந்தா. வெளியில இருக்கிற லைட் எல்லாமே ஆஃப் ஆயிடுச்சு. அவ கண்ணுக்கு எதுவுமே சரியா தெரியவே இல்லை. ஆனாலும் அவ கொஞ்சம் தைரியத்தோட இன்னொரு அறைக்குள்ள போயிட்டா. அப்புறம் பெட்ல உட்காந்து முழங்கால தன்னுடைய முகத்தை வச்சுக்கிட்டு ரொம்ப பயந்துகிட்டு இருந்தா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சாயந்தரம் ஆயிடுச்சு. இப்பதான் இருட்டாகவே ஆரம்பிச்சது. நிர்பயா ஸ்கூட்டியில தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருந்தா. இன்னைக்கு இந்த அர்ஜுன் காலேஜுக்கு எதுக்கு வரலன்னே தெரியலையே. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான். நான் அவனோட வீட்டுக்கு போய் அவனை பார்த்தே ஆகணும். இப்படி சொல்லிட்டு அவ கொஞ்சம் ஸ்பீடை அதிகமாக்கினா. அப்பதான் திடீர்னு அவளுக்கு பின்னாடி இருந்து யாரோ ஒரு ஆள் சிரிக்கிற சத்தம் கேட்டுச்சு. அவ அதிர்ச்சி ஆயிட்டா. அப்புறம் அவ திடீர்னு பிரேக்க போட்டா. அப்புறம் அவ பின்னாடி திரும்பி பார்த்தா. அங்க ஒரு பயங்கரமான ஆளு அவன் கருப்பு போர்வையால போத்தி இருந்தான். அவன் அப்படியே சாப்பிடுற மாதிரி கோவ பார்வையில அவளை முறைச்சுக்கிட்டு இருந்தான். அப்பதான் நிர்பயாவோட பார்வை அவனோட கால்களை பார்த்தா. அந்த மனுஷனோட காலு கொஞ்சம் பூமியில இருந்து மேல காத்துல பறந்துட்டு இருந்தது. இத பார்த்ததும் நிர்பயாவுக்கு பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுச்சு. அப்புறம் அவ ரொம்ப வேகமா ஸ்கூட்டிய ஓட்டினா. ஆனா அந்த மனுஷன் இன்னும் வேகத்தோட பயங்கரமான சிரிப்பு சத்தத்தோட அவளை பின் தொடர்ந்து வந்துட்டே இருந்தான். நிர்பயா பேக் வியூ மிரர்ல பார்த்தா. அந்த கருப்பு மனுஷன் இன்னமும் பின்னாடி தான் இருந்தான். அவனுடைய சிரிப்பு சத்தம் அதிகமாயிக்கிட்டே இருந்தது. கடைசியில அவன் நிர்பயாவோட கழுத்தை பிடிச்சிட்டான். அப்புறம் நிர்பயாவோட கழுத்தை பிடிச்சி அவன் தூக்கினான். கொஞ்ச நேரத்துல நிர்பயா தன்னோட ஸ்கூட்டியை விட்டு கொஞ்ச தூரத்துல இறந்து கிடந்தா. அவளுடைய ஆத்மா வெள்ளை புகை ரூபத்துல அவளோட உடம்புல இருந்து வெளியே வந்தது. அப்புறம் அந்த கருப்பு உருவம் அவளோட ஆத்மாவை வானத்தை நோக்கி எடுத்துட்டு போயிடுச்சு. வானத்துல மறுபடியும் அதே கதவுகள் திறந்தது. அப்புறம் அதுக்குள்ள அவங்க 2 பேரும் போனதுமே அந்த கதவு மறைஞ்சிடுச்சு. யாரு அந்த பொம்பளை? முதல்ல அவளோட சத்தம் மட்டும்தான் கேட்டுச்சு. இப்ப நான் அவளை என் கண்ணால வேற பார்த்துட்டேன். ஏன் எனக்கு இப்படி எல்லாம் நடக்குது? எதுவும் புரிய மாட்டேங்குது. அப்பதான் அவ வீட்டு கதவை யாரோ பயங்கரமா தட்ட ஆரம்பிச்சாங்க. அந்த கதவு சத்தம் அவளை ரொம்பவே பயமுறுத்த ஆரம்பிச்சிடுச்சு. அவளுடைய கட்டில் தானாவே காத்துல பறந்தது. ஏதோ ஒரு சக்தி அதை தூக்குற மாதிரி தெரிஞ்சது. அப்புறம் தரையில வந்து கீழே விழுந்தது. ஸ்டாப் இட், ஸ்டாப் இட் ப்ளீஸ். ஜோயா ரொம்பவே பயந்து போய் இருந்தா. அவ பெட்டை விட்டு கீழே இறங்கி ஓடுறதுக்கு நினைச்சா. ஆனா அந்த கட்டில் மேலும் மேலும் ரொம்ப மேல பறந்துட்டு இருந்தது. பாவம் அவளால கீழே இறங்கவே முடியல. யார் நீ? யார் நீ? அப்பதான் வீட்டு கதவு ஒரு அடியில திறந்தது. ரிஹான் உள்ள வந்தான். அவளுடைய கட்டல் அந்தரத்துல தானாவே அப்படி பறக்கிறத பார்த்த உடனே அவன் ரொம்பவே அதிர்ச்சியாகி அதிர்ந்து போனான். ஜோயா! அவன் ஜோயாவை கூட்டிக்கிட்டு அந்த ரூமை விட்டு ரொம்ப வேகமா வெளியே வந்தான். ரிஹான் ஜோயாவை கார்ல உட்கார வச்சான். தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான். ஜோயா, இங்க அப்படி என்னதான் நடந்துட்டு இருக்கு? எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. எதுக்காக இப்படிலாம் நடந்துட்டு இருக்கு? ரிஹான், நீ எப்பவுமே எனக்கு ஒரு நிழலை போல துணையா இருக்க. ஆனாலும் நான் உன்கிட்ட கேட்காம கொள்ளாம ஒரு வேலை செஞ்சுட்டேன். இப்ப அதுக்கான தண்டனையை தான் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். என்ன? நீ எந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்க? நீ சொல்ற எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்குதே. உனக்கு ஞாபகம் இருக்கா? நாம காட்டுல 4 பானைகளை பார்த்தோம்ல. ஆனா நீ எங்களை அந்த பானை கிட்ட போக கூட விடவே இல்லை. நீ எங்களை ஃபார்ம் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு போயிட்ட. ஞாபகம் இருக்கு. அதுக்கு என்னாச்சு?
ஞாபகம் வந்துடுச்சு. அதனால இப்போ என்ன? நீ என்ன சொல்ல வரன்றதை தெளிவாக சொல்லு. எதையும் மறைக்காம முழுசா சொல்லு. நீ தூங்குனதுக்கு அப்புறமா நாங்க 3 பேரும் அந்த இடத்துக்கு போனோம். அப்புறம் நாங்க ரொம்ப விளையாட்டுத்தனமா ஒவ்வொரு பானையா உடைச்சோம். அப்புறம் அப்பத்துல இருந்து தான் இந்த மாதிரி சத்தங்கள்லாம் எங்களுக்கு கேக்குது. ஜோயா, இந்த மாதிரி பிரச்சனை எதுலையும் நீ போய் மாட்டிக்க கூடாதுன்னு தான் நான் அப்படி பண்றேன். அதனால தான் நான் உன்னை கண்ட்ரோல் பண்றேன். என்ன மன்னிச்சிடு ரியான். அநேகமா இப்போ நானும் இல்லை, நான் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். நீ இப்போவே என் கூட வா. உனக்கு நல்லாவே தெரியும்ல, உனக்கு எந்த பிரச்சனையும் வர்றதை நான் விரும்பவே மாட்டேன். எனக்கு உன்னை இப்படியே தனியாக விட்டுட்டு போகவும் மனசு இல்லை. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு நீ அதை மட்டும் செஞ்சால் போதும். வா போகலாம். ரிஹான் ஜோயாவை காரில் உட்கார வச்சான். அப்புறம் 2 பேரும் அதே இடத்துக்கு போனாங்க. அப்புறம் அதே இடத்துல பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிற 3 பேர், அதாவது தாந்திரிகர், அப்புறம் சில கிராமத்து ஜனங்க அங்கே நின்றுட்டு இருந்ததை பார்த்தாங்க. நீங்கள்லாம் யாரு? இங்கே எதுக்காக வந்திருக்கீங்க? முதல்ல எனக்கு இந்த விஷயத்த சொல்லுங்க. நீங்கள் இந்த பானைக்கு பக்கத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது சாதாரண பானை கிடையாது, மரண பானைகள். இந்த பானைகளை யார் உடைச்சாங்கன்னு அதை பற்றி தான் நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம். இதை கேட்டதும் அவங்க 2 பேரும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அப்புறம் ரிஹான் சொன்னா, இந்த பானைங்களை எங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க தான் உடைச்சாங்க. முட்டாள்களா, நீங்கள் எதுக்காக இப்படி பண்ணீங்க? இங்கே பாருங்கள், எங்கள் 2 ஃப்ரெண்ட்ஸ் இறந்து போயிட்டாங்க. இப்போது ஜோயாவுக்கு விசித்திரமான விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் ப்ளீஸ் சொல்லுங்கள், இந்த பானையில் அப்படி என்ன தான் இருந்துச்சு? ஒரு அகோரி 3 வருஷமாக தவம் இருந்து சந்திர கிரகண ராத்திரி அன்னைக்கு இருட்டு உலகத்தோட கதவை திறந்துட்டான். அந்த வேலையை அவன் அந்த இருட்டு உலகத்தோட மிகப்பெரிய கடவுளை சந்தோஷப்படுத்துறதுக்காக செஞ்சான். அந்த திறக்கப்பட்ட கதவு வழியாக அவன் 4 பயங்கரமான சைத்தான்களை உலகத்துக்கு கூப்பிட்டான். அதுக்கப்புறம் அந்த 4 சைத்தான்களும் அவனுக்கு கொடுத்த சக்தி இந்த உலகத்தில் வேறு யாருக்கிட்டையும் இல்லை. அப்புறம் இந்த மொத்த உலகத்துலேயும் சைத்தானோட ராஜ்யம் வந்திருக்கும். அதுங்க கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காக அதுங்க இந்த உலகத்துக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே இந்த 4 பானைகளில் கைது பண்ணிட்டோம். அப்புறம் அதுங்களை மந்திரங்களால் கட்டி போட்டுட்டோம். நம்ம 3 வருஷத்துக்கு இந்த பானைகளை இதே இடத்துல பத்திரமா வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அதுங்களோட இருட்டு உலகத்துக்கு திருப்பி அனுப்ப முடியும். ஆனால் உன்னுடைய நண்பர்கள் இந்த பானைகளை உடைச்சிட்டாங்க. அதனால் அந்த ஆத்மாக்களை அதுங்களோட சேர்த்து இருட்டு உலகத்துக்கு கொண்டு போயிடுச்சுங்க. என்ன அப்படின்னா எந்த பொம்பளையோட சிரிப்பு சத்தம் எனக்கு கேக்குதோ அவளோ அந்த கருப்பு உலகத்தை சேர்ந்தவளா? அப்புறம் அவ என்னையும் அவளோட கூட்டிட்டு போயிடுவாளா? இல்லை ஜோயா, நான் தான் சொன்னேன்ல, நான் உனக்கு எதுவும் ஆக விடவே மாட்டேன். இப்படி சொல்லிட்டு ரிஹான் மறுபடியும் ஜோயாவை கார்ல ஏத்திக்கிட்டான். அவளை தன்னோட அழைச்சிட்டு போயிட்டான். ரிஹான், நாம இப்ப எங்க போய்கிட்டு இருக்கோம்? நீ எதுவும் யோசிக்காத, எல்லாமே சரியாயிடும். ஜோயா ரிஹானை ரொம்ப உத்து பார்த்துக்கிட்டு இருந்தா. அவனோட முகத்துல இருக்கிற கவலையை அவளால உணர முடிஞ்சது. அதை அவன் மறைக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தான். அப்பதான் திடீர்னு அந்த காருக்கு மேல இருந்து டமால் டமால்னு சத்தம் கேட்க ஆரம்பிச்சுது. இந்த சத்தத்தை கேட்டு ரிஹானும் ரொம்ப பயந்து போயிட்டான். அது எப்படி இருந்ததுன்னா, யாரோ காருக்கு மேலே இருந்துக்கிட்டு ஓங்கி ஓங்கி அடிக்கிற மாதிரி தெரிஞ்சது. ஆனா அது யாருன்னு அவங்க 2 பேரால பார்க்க முடியல. ஆனா அந்த பயங்கரமான சத்தத்தை வச்சு அவங்களால தெரிஞ்சுக்க முடிஞ்சது அது அந்த கருப்பு தீய சக்திகள்னு. நிறுத்து நிறுத்து, உன்னை கூட்டிட்டு போகாம நான் போக மாட்டேன். இதை கேட்டதும் ஜோயாவுக்கு இன்னும் பயம் அதிகமாயிடுச்சு. ஜோயா, பயப்படாத, கொஞ்சம் தைரியமா இரு. ரிஹான் காரை வேகமா ஓட்டினான். இப்போவும் அந்த காளி தேவி அந்த காருக்கு மேலதான் இருந்தா. அப்புறம் ஜோரா காருக்கு மேல இருந்து அடிச்சுக்கிட்டே இருந்தா. கொஞ்ச நேரத்துல அந்த சிட்டில இருக்கிற ஒரு பெரிய மசூதி கிட்ட அந்த கார் போச்சு. அப்புறம் அந்த எல்லை கிட்ட வந்ததுமே காருக்கு மேல அந்த அடி சத்தம் மறைஞ்சு போச்சு. ரிஹான் அந்த காரை நிறுத்தினான். அப்புறம் வெளியே வந்தான். அங்க அக்கம் பக்கத்துல யாருமே கிடையாது. ஜோயா, வெளியே வா. ஜோயா பயந்து போய் காரை விட்டு வெளியே வந்தா. அப்புறம் 2 பேரும் அந்த மசூதிக்குள்ள போயிட்டாங்க. அங்க ஒரு பாபா உட்கார்ந்துருந்ததை அவங்க பார்த்தாங்க. பாபா, நாங்கள் ரொம்ப பெரிய பிரச்சனையில் இருக்கோம், எங்களுக்கு உதவி பண்ணுங்க. பயப்படாதீங்க குழந்தைங்களா, பொறுமையாக சொல்லுங்க, என்னதான் நடந்துச்சு? இப்போ ரிஹான் பாபா கிட்ட எல்லா கதையும் சொன்னான். அதை கேட்டுட்டு பாபாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா ஆயிடுச்சு. ஆனாலும் அவர் இவங்க 2 பேருக்கும் ஒரு வழியை சொன்னாரு. ரொம்ப நேரம் பாபா அந்த விஷயத்த அவங்களுக்கு புரிய வச்ச உடனே பாபா சொன்னாரு,
நீங்கள் மசூதியில் இருக்கிற இந்த ஷாலை எடுத்துகிட்டு போங்க. நீ இந்த ஷாலை எவ்வளோ நேரம் போட்டுட்ருக்கியோ அது வரைக்கும் உன்னை அதால் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் 12 மணி ஆச்சுன்னா அதுங்களோட சக்தி அதிகமாகிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் அது மேலே தாக்குதல் நடத்தும். அந்த நேரத்திலே நீ அதோட கதையை முடிச்சாகணும். நான் சொல்கிற மாதிரியே செய். இப்படி சொல்லிட்டு பாபா அந்த மசூதியில இருந்த ஒரு ஷாலை எடுத்து ஜோயா கிட்ட கொடுத்தாரு. ஜோயா அதை ஒரு முக்காடு மாதிரி போத்திக்கிட்டா. அன்னைக்கு ராத்திரி கிட்டத்தட்ட 11 மணி இருக்கும். ஜோயா தன்னோட வீட்டில் ஒரு இருட்டு அறையில உட்காந்து இருந்தா. அவ அந்த போர்வைய தன்னோட உடம்பு முழுக்க போத்திக்கிட்டு இருந்தா. பாபா சொல்லி கொடுத்த அந்த மந்திரங்களை அவ தனக்குள்ளவே ஜபிச்சுக்கிட்டு இருந்தா. கொஞ்ச நேரத்துல அதே கருப்பு காளியோட சிரிப்பு சத்தம் அவளுக்கு கேட்க ஆரம்பிச்சது. நீ என்ன வேணும்னாலும் பண்ணிக்க, உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. ஜோயா பார்த்தபோது அந்த கருப்பு உருவம் அவகிட்ட வந்தது. ஆனா அவ உடம்புல பொருத்தப்பட்ட அந்த ஷாலை பார்த்ததுமே அவ சத்தம் போட்டா. அந்த போர்வையை எடுத்துரு, ரொம்ப நேரத்துக்கு அது உன்னை காப்பாற்ற முடியாது. ஜோயா தன்னோட மனசுலயும் தன்னோட பார்வையிலையும் பயத்தோட அந்த மந்திரங்களை சொல்லிக்கிட்டு இருந்தா. அப்பதான் அந்த அறையில இருந்த பொருட்கள் காத்துல பறந்து ஜோயாவை அடிக்க ஆரம்பிச்சது. ஆனாலும் ஜோயா என்ன பண்ணான்னா மந்திரங்கள் படிக்கிறதுல ரொம்ப கவனமா இருந்தா. அந்த கருப்பு உருவம் ஒரு பெரிய டேபிளை தூக்குச்சு. அப்புறம் ஜோயாவை அது அடிக்க தான் இருந்தது. ஆனா அப்போன்னு ரியான் வந்து அந்த டேபிளை பிடிச்சான், தூக்கி தூர வீசினான். நீ எங்கேருந்து வந்த? அவ ரியான் மேல வந்து பாஞ்சா. அவனை கொல்ற அளவுக்கு ரொம்ப கொடூரமா பார்த்துக்கிட்டு இருந்தா. உன்னால் என்ன கொல்லவே முடியாது, ஏன்னா உனக்கு ஜோயா கூட தான் பகை, என் கூட கிடையாது. ஆமா, ஆனா உனக்கு என்னால பாதிப்பை ஏற்படுத்த முடியும். இப்படி சொல்லிட்டு தன்னோட கூர்மையான நகத்தால ரிஹானோட முகம் உடம்பெல்லாம் கிழிக்க ஆரம்பிச்சா. அவனுடைய முகத்தை ரத்த வெள்ளமா ஆக்கிட்டா. ரிஹானோட நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. ஆனா அவன் மேல இருந்த அந்த கருப்பு சக்திய தள்ளி விடுறது சரியில்லைன்னு நினைச்சான். அப்பதான் 12 மணியும் ஆச்சு. அந்த கருப்பு சக்தி ரிஹான் மேல இருந்து எழுந்து விலகி போச்சு. இப்போ உன்னுடைய கடைசி நேரம் வந்துடுச்சு. இப்போ ஜோயாவுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த போர்வை அவளை இனி காப்பாத்தாதுன்னு. அந்த கருப்பு சக்தி ஜோயாவை நெருங்கிக்கிட்டு இருந்தது. அப்பதான் ஜோயா தன்னோட உடம்பு மேல இருந்த அந்த போர்வையை எடுத்தா. ஜோயாவோட மடியில ஒரு சின்ன பானை இருந்தது. இவ்வளவு நேரமா அதை அவ மறைச்சு வச்சிருந்தா. அந்த கருப்பு சக்தி அவ கிட்ட போனதும் ஜோயா அந்த பானை மேல போட்டிருந்த துணியை எடுத்துட்டா. அந்த பானைக்குள்ள இருந்த ஒரு பூதம் புகையா மாறி வெளியே வந்தது. அது வந்து அந்த கருப்பு தீய சக்தியை வந்து பிடிச்சது. அப்புறம் அந்த கருப்பு தீய சக்தியை அது அதே பானைக்குள்ள கொண்டு போச்சு. ஜோயா உடனே அந்த பானைய மறுபடியும் அந்த துணியால மூடிட்டா. அப்புறம் நாலாப்புறமும் ரொம்ப அமைதியாயிடுச்சு. வா ஜோயா, இப்போ இந்த பானையை திரும்பவும் அங்கேயே கொண்டு போய் வைக்கலாம். அவங்க 2 பேரும் அந்த பானையை மறுபடியும் மசூதிக்கு கொண்டு போனாங்க. பாபா அந்த பானையை வாங்கிக்கிட்டாரு, தன்னோட கூடவே அதை வச்சுக்கிட்டாரு. இப்போ 3 வருஷம் இந்த காளி தேவியை இந்த பானைக்குள்ளேயே கைது பண்ணி வச்சதுக்கு அப்புறம் இந்த ஜின் இதை அதோட உலகத்துக்கு கொண்டு போயிடும். இதை கேட்டதும் ஜோயாவும் ரிஹானும் நிம்மதியா மூச்சு விட்டாங்க. 2 பேரும் ஒருத்தர் கட்டிக்கிட்டாங்க. ரிஹானோட கைகள்ல ஜோயா தனக்கு பெரிய ஆறுதல் கிடைச்ச மாதிரி உணர ஆரம்பிச்சா.